வெல்கம் டு செஸ் பேசிக் கிளாஸ். ஸோ செஸ் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஈஸியான கேம் தான். ஸோ நிறையா பேருக்கு செஸ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு புரியாது, இல்லைனா அது கற்றுக்கிறதுக்கான சான்ஸ் நமக்கு இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி பேசிக்காக செஸ் கேம் கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸ் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணணும், இல்லைனா அவங்க கூட நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் செஸ் போர்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஸ் போர்டை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு கார்னர் ஒயிட் வரணும். ஸோ நார்மலாகவே செஸ் போர்டு அப்படின்னா ரைட் சைடு கார்னர் ஒயிட் வர மாதிரி தான் போர்டை செட் பண்ணணும். அதுதான் ரூல். ஸோ இந்த செஸ் போர்டை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓவரால் 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ டார்க் ஸ்கொயர் 32, ஒயிட் ஸ்கொயர் 32, ஓவர் 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செஸ் போர்டில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ABCDEFGH அதை காமனாக ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நேம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் டவுன் டு அப்பில் இருக்குது 1 2 3. ஸோ அதை ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபைலையும் ரேங்கையும் சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம செஸ் போர்டில் 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 64 ஸ்கொயருக்கும் நம்ம நேம் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது இந்த ஸ்கொயர் நேம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கொயர் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா E3. ஸோ இந்த குயினை நான் E3ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் நேம் E3, அதாவது ஃபைலையும் ரேங்கையும் சேர்த்து சொல்லணும். அப்போ அந்த ஸ்கொயர் நேம் என்னது? E3. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் நேம் பார்த்தோம் அப்படின்னா C1. ஸோ நான் C5ல ஃபஸ்ட்டு ரேங்கில் வச்சுருக்கேன். ஸோ இது C1. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம கிங்கை பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்? G6ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஃபைல்? G5. என்ன ரேங்க்? 6. அப்போ இந்த ரேங்க் நேம் G6. அப்போ ஓவரால் நீங்கள் செஸ் போர்டை வச்சு ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் நேம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செஸ் போர்டோட காயின்ஸ் நேம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவர் தான் நம்ம செஸ்ஸோட ஹெட்டு. இவரோட நேம் கிங். நெக்ஸ்ட் இவங்களோட நேம் குயின். ஸோ நம்ம கிங்கோட அடுத்து இவங்க தான் டாப்பு. ஸோ இவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா குயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இவங்க ரூக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட நேம் நைட். ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட நேம் பிஷப். இவங்களோட நேம் பான். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இவங்களோட நேம் கிங்கு. ஸோ இவங்களோட நேம் குயின். இவங்களோட நேம் ரூக். இவங்களோட நேம் பிஷப். இவங்களோட நேம் நைட். இவங்களோட நேம் பான். ஸோ இவங்க தான் செஸ் போர்டில் இத்தனை காயின்ஸாக இருக்காங்க. கிங், குயின், ரூக், பிஷப், நைட் அண்ட் பான். கிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இவங்களோட பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு காயினுக்குமே பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிங் பாயிண்ட்ஸ் கிடையாது, அன்கவுண்டபிள். என்ன ரீசன்னா அவங்க தான் நம்ம செஸ்ஸோட ஹெட்டு. ஸோ செஸ் ப்ளே பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஸோ நம்ம செஸ்ஸு ப்ளே பண்ணும்போது அவங்கள நம்ம கேப்சர் பண்ண மாட்டோம். ஸோ செஸ் இல்லாமல் நம்ம அந்த கேம் ப்ளே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு குயின். ஸோ குயினோட பாயிண்ட் 9. ஸோ இவங்களுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் 9. நெக்ஸ்ட்டு இவங்களோட பாயிண்ட்ஸ் ரூக். ரூக்கோட பாயிண்ட் 5. நெக்ஸ்ட்டு பிஷப்போட பாயிண்ட் 3. நைட்டோட பாயிண்ட் 3. பானோட பாயிண்ட் 1. ஸோ கிங்கோட பாயிண்ட் நோ. குயினோட பாயிண்ட் 9. ரூக்கோட பாயிண்ட் 5. பிஷப் அண்ட் நைட் சேம் பாயிண்ட் 3 3. நெக்ஸ்ட் பான் 1 பாயிண்ட். ஸோ இதுதான் இவங்களோட நேம் அண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ பேசிக்காக நேம் அண்ட் பாயிண்ட்ஸில் நம்ம கிளியராக இருக்கணும். ஸோ நீங்கள் கிளாஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட ஒவ்வொரு காயின்ஸோட நேம்ஸும் பாயிண்ட்ஸும் நீங்களே சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மூமெண்ட்ஸ். ஸோ இந்த காயின்ஸ்லாம் எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிங். ஸோ நம்ம செஸ்ஸோட ஹெட்டு கிங் இருக்காங்க இல்லையா? இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஆல் சைடு 1 ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தோன்னா இப்போ கிங் இங்கே இருக்காங்களா? இங்கே போகலாம், இங்கே போகலாம். அது இருக்கிற ஸ்கொயர்ல இருந்து ஆல் சைடு மூவ் பண்ணுவாங்க. 1 ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒன்லி 1 ஸ்டெப் தான் மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குயின். ஸோ இந்த குயின் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா ஆல் சைடு. ஸோ ஆல் சைடு மீன்ஸ் இவங்க ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் கிராசிங்கில் மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாண்டிங்காகவும் போவாங்க,
ஸ்லீப்பிங்காகவும் போவாங்க, கிராசிங்காகவும் போவாங்க. இதுதான் குயினோட மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கிளியரா இருக்கா? இப்போ கிங் எப்படி மூவ் பண்ணுவாங்க? ஆல் சைடு ஒன் ஸ்டெப், குயின் ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங் அண்ட் கிராசிங். நெக்ஸ்ட் ரூக். ஸோ ரூக் எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். ஸோ ஒன்லி ஸ்ட்ரைட் லைன். ப்ளஸ் தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? ஸோ ப்ளஸ் மாதிரி மூவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிஷப். ஸோ ஒன் சைடு வந்து இப்போ ஒயிட்ல 2 பிஷப்ஸ் இருக்கும், பிளாக்ல 2 பிஷப்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளாக்ல இருக்கிற பிஷப் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கொயர்லேயே மூவ் பண்ணுவாங்க, கிராஸா இல்லை டயகோனலா சொல்லலாம். ஸோ கிட்ஸுக்கு வந்து டயகோனல் சொல்றதை விட கிராஸ் அப்படின்னு சொல்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பிஷப் லைட் ஸ்கொயர்ல இருக்காங்க, அதாவது ஒயிட்ல இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இந்த ஒயிட்லயே கிராஸ்ல கவர் பண்ணுவாங்க, கிராஸா மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நைட். ஸோ நைட் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா எல் ஷேப்ல போவாங்க. ஸோ நைட் வந்து நம்ம நார்மலா கேபிட்டல் எல் போடுவோம்ல, அது மாதிரி நைட் எல் ஷேப்ல 3 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நைட் வந்து B1ல இருக்காங்க. ஸோ B1ல இருந்து 1 2 3 எல் ஷேப்ல போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ D4ல இந்த நைட்டை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ D4ல இருந்து எங்கெல்லாம் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா D4ல இருந்து இப்படி எல் ஷேப்ல மூவ் பண்ணிக்கலாம், E6. நெக்ஸ்ட் இப்படி எல் ஷேப்ல மூவ் பண்ணிக்கலாம், F3. நெக்ஸ்ட் இப்படி எல் ஷேப்ல மூவ் பண்ணிக்கலாம், இது C2. நெக்ஸ்ட் இப்படி எல் ஷேப்ல மூவ் பண்ணிக்கலாம், B5. ஸோ நம்ம ஆல் சைடு எல் ஷேப், எந்த சைடு வேணா எல் ஷேப்ல மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரே வீடியோல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நைட்டோட மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எல் ஷேப். நெக்ஸ்ட் பான். ஸோ இந்த பான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மூவ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஸோ ஓவரால் 8 பான் இருப்பாங்க. பிளாக்ல 8 பான், ஒயிட்ல 8 பான், டோட்டல் வந்து 16 பான்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது பிளாக்கோட 8 பான், ஒயிட்டோட 8 பான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம்னா எத்தனை வரும்? 16 பான் இருக்காங்க இல்லையா, இந்த 16 பானுமே ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்டெப்? 2 ஸ்டெப். ஸோ இல்லை மேம் எனக்கு 2 ஸ்டெப் வேணாம், ஒன்லி 1 ஸ்டெப் மூவ் பண்ணுறதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் தான் கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ பான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் தான் மூவ் பண்ணுவாங்க, தென் 1 1 1 மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பான் மட்டும் பேக் சைடு வர மாட்டாங்க, சைடில் மூவ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஃப்ரண்ட்ல மட்டும்தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை நம்ம வந்து இதை ரிவைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட நேம் கிங், நோ பாயிண்ட். இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா ஆல் சைடு 1 ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட நேம் குயின், இவங்க 9 பாயிண்ட். இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்க? ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் கிராசிங்கா மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட நேம் ரூக்கு. ஸோ இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லீப்பிங்ல மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட நேம் என்னது? பிஷப். இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்க? ஒன்லி கிராசிங் லைன், அதாவது டயகோனலா மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட நேம் நைட். இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா எல் ஷேப்ல மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பான். ஸோ பான் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க, தென் 1 ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. ஆனால் பேக் சைடும் சைடுலையும் போக மாட்டாங்க. ஸோ பேசிக்காக இப்படி தான் நம்ம போர்டு செட் பண்ணணும். இதுதான் காயின்ஸோட நேம்ஸ், பாயிண்ட்ஸ், மூமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மூமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி காயின்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து வீடியோ போயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.